ஒரு வாட்டி கேட்டாரு, என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுதான் நான் சொல்றேன், நான் செஞ்ச தப்புன்னு சொல்றேன். அதுதான் நான் சொல்றேன், நான் செஞ்ச தப்புன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் சரி செருப்பு வாங்கிட்டாலும் சொல்லிட்டு என் காலை பார்த்து காலை தொட்டு இத்தனை சைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆமா, நிறைய வாட்டி தொட்டு பேசிருக்காரு. கையில முகத்துல பிம்பிள்ஸ் இருக்குனால இதுக்கு அந்த கிரீம் போட்டா சரியாகும், இது போட்டா சரியாகும், நான் வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. நான் செஞ்ச ஒரே தப்பு அதுக்காக போனதுதான். நான் செஞ்ச ஒரே தப்பு அதுக்காக போனதுதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதரர்களே, என் பேர் ரமேஷ் ராஜா. கடந்த சில நாட்களாக பார்த்தோம்னா வேலூர் பண்ணையார், அதாவது வேலூர் இப்ராஹிம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வேலூர் பண்ணையார் சார்பாக விவாத அழைப்பு விடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முகநூல்கள்ல பலவிதமான ஃபித்னாக்கள் பரவி கொண்டிருக்கிறத பாக்குறோம். இந்த வேலூர் பண்ணையார்னா முதல்ல யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த வேலூர் பண்ணையார் என்பவர் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நிர்வாகியாக இருந்தவர் தான். அவர் என்னவோ இந்த கொள்கை பிடிக்காம எல்லா கொள்கைகளையும் ஆய்வு செய்து பார்த்து இந்த கொள்கை விட்டு வெளியே போனாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. எப்படி போனார் வெளியே? பாலியல் குற்றச்சாட்டுல ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்த காரணத்தினால இந்த ஜமாத்துக்கு இருக்க அருகதையே கிடையாதுன்னு சொல்லி நம்ம தூக்கி போட்டவராக இந்த வேலூர் இப்ராஹிம் சொல்லப்படக்கூடிய வேலூர் பண்ணையார். இவர் என்னமோ கொள்கை குழப்பத்தில் ஆய்வு செய்து பார்த்து அப்புறமா விளங்கி கொண்டு வெளியே போனது கிடையாது. நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அவர் செஞ்ச பாலியல் சேட்டைகளை கண்டுபிடிச்சு அவர் அமர வச்சு அந்த சகோதரியும் அமர வச்சு வீடியோ கேமரா எடுத்து அவர் வாயாலே ஒப்புக்கொண்டு ஆமா நான் பாலியல் சேட்டை பண்ணதான் தப்புதான் சொல்லிட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன செஞ்சோம்? இந்த மாதிரி ஒரு ஆளு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு தேவையே கிடையாது, வெளியே போன்னு சொல்லி என்ன செஞ்சோம்? கழிவாக தூக்கி போட்டோம். அந்த கழிவு போய் எங்க சேர்ந்து தெரியுமா? தமிழகத்திலே மிகப்பெரிய கழிவான பொய்யன் பிஜேல போய் சேர்ந்துச்சு. அவரு பார்த்தாரு பொய்யன் பிஜே தலைவர், என்னடா இவன் சேர்ந்திருக்கானு சேர்த்துக்கிட்டாரு. அப்புறம் திரும்பவும் அவரு தூக்கி போயிட்டாரு. இந்த வேலூர் பண்ணையாருங்கிறவரு போகாத இயக்கமே கிடையாது. பொய்யன் பிஜேல கொஞ்ச நாள் இருந்தாரு, அந்த கழிவு தூக்கி போடுச்சு. அடுத்து தாமுக கொஞ்ச நாள் இருந்தாரு, அவங்களும் தூக்கி போட்டாங்க. கடைசியா சைஃபுல்லா ஹாஜாத் இருந்தாரு, அவரும் தூக்கி போட்டாங்க. நம்ம இந்த கலிசடைகளே தூக்கி போடக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய கழிவு தான் இந்த வேலூர் பண்ணையார் என்று சொல்லக்கூடிய வேலூர் இப்ராஹிம். அப்புறம் என்ன பார்த்தாரு? எலெக்ஷன் வேற வரணும், எலெக்ஷன்ல நிக்கணும், எப்படியாவது மக்கள்கிட்ட காசு புடுங்கணும், காசு வாங்கணும். ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு நானே தலைவன், நானே தொண்டன், நானே கிளை, நானே மாநிலம், நானே பொதுக்குழு, நானே செயற்குழு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் பேட் அடிச்சுட்டு எல்லாத்தையும் அவரே லெட்டர் பேட் அடிச்சு உலகம் ஃபுல்லா பறக்கி விடுறது. பேஸ்புக் தான் ஒண்ணு இருக்கு, ஒன்னு சொல்லுவாங்களே, அதாவது ஒரு பாலடைஞ்ச கழிவறைக்குள்ள போனா கையில ஒரு சாக் பீஸ் கட்டா கண்டது கிறுக்குவாங்களே, அது போல செயல்படக்கூடிய செயல்பாடுகளை செய்யக்கூடியவர் தான் இந்த வேலூர் பண்ணையார் என்று சொல்லக்கூடிய வேலூர் இப்ராஹிம். இந்த மாதிரி ஒவ்வொரு கலிசடைக்கு தான் விட்டு போனாரு. போனதுக்கு அப்புறம் என்ன செஞ்சாரு? இப்ப சொல்றாரு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழிகேடு, அதை விட்டு நான் தெளிவுபட்டு வெளியே வந்துட்டேன்ட்டு இப்படி சொல்லக்கூடிய இந்த பொய்யர் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு? நம்ம தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சு இந்த ஜமாத்ல ஏத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் கொடுக்கிறாரு. நம்ம பாக்குறோம், என்னடா இங்க இருந்து இந்த கலிசடையை தூக்கி போட்டோம், இந்த கலிசடை வேற கலிசடையில போய் ஜாயின் ஆச்சு. அப்ப ஜமாத்தை விட்டு வெளியே தூக்கி போயிட்டு தமுக, பொய்யன் டிஜே, சைஃபுல்லா ஹாஜா இங்கெல்லாம் போயிட்டு திரும்ப என்ன செஞ்சீங்க? நீங்க நம்முடைய ஜமாத்துக்கு, அதாவது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு ஒரு மன்னிப்பு கடிதம், 2 பக்கம் கடிதம், கண்ணீர் மல்க அழுது அழுது எழுதப்பட்ட கடிதம். சில வரிகளை மட்டும் படிக்கிறேன் கேளுங்க. உங்களிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் தாய்மை உணர்வோடு அரவணைத்து தவறுகள் இருந்தால் அதை கண்டித்து திருத்தும் நிலையை தானே தவிர பல ஆண்டு காலம் ஏகத்துவ பிரச்சாரத்தை உயிர் மூச்சாக கொண்டு செயல்படுவனை ஒரே நொடியில் தூக்கி எறிந்துவிட்டால் அவனுடைய நிலை என்ன என்பதை யோசிக்காமல் இருந்து விட்டீர்களேன்னு அழுது அழுது லெட்டரை கொடுத்துட்டு, எப்ப இது இங்கிருந்து வெளியே போய் எல்லா இயக்கத்துக்கும் போயிட்டு திரும்ப இப்படி அழுது அழுது கொடுத்திருக்கீங்க. அதையும் கீழே கடைசியில என்ன போட்டிருக்குன்னா, நான் உங்களை நேரடியாக சந்தித்து பேச வேண்டும் என்று விரும்புகின்றேன், சகோதரத்துவ உணர்வோடு என்னை சந்திப்பீர்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். இதுவரைக்கும் கரெக்ட்.
அதுக்கப்புறம் போட்ட டயலாக பாருங்க, நான் உங்களை சந்திக்க ஏதாவது தடை என்று நீங்கள் கருதினால் அந்த தடை அனைத்தும் உடைத்து வர தயாராக இருக்குன்னு சொல்லி வரி வரியா கண்ணீர் விட்டு கடிதம் கொடுத்த நீங்க என்ன செய்யறீங்க? அதிலே மானம் கட்டுத்தனமா இதுல எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதியிருக்கு? நான் தௌஹீத் ஜமாத்தை விட்டு தூக்கி எறிந்தீர்கள், என் மேல் பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தினீர்கள், இங்கிருந்து நான் அந்த இயக்கத்துக்கு போனேன், அந்த இயக்கத்துக்கு போனேன், எல்லா இயக்கத்துக்கு போனாலும் திரும்ப இங்க வந்துட்டேன்னு சொல்லி கொடுத்துருக்கிறீங்களே. கலிசடையிலும் கலிசடமான இயக்கத்துக்கு போயிட்டு திரும்ப வந்தா சேர்த்து போமா? சரி, உங்க மேல நடவடிக்கை எடுத்தோம். என்ன காரணம்? பாலியல் குற்றச்சாட்டு. அந்த பாலியல் குற்றச்சாட்ட சகோதரிடம் சொல்றாங்க, அந்த சகோதரி விபச்சாரின்னு சொல்றீங்களே நீங்க. நான் கேட்கிறேன், நீங்க இந்த பாலியல் குற்றச்சாட்டு சம்பந்தமான வீடியோக்கு பதில் தரங்கிற பேர்ல அந்த சகோதரி விபச்சாரின்னு சொன்னீங்க, நீங்க உங்க வாயாலே சொன்னீங்க. நான் சொல்றேன், விபச்சாரி நீங்க தான் சொன்னீங்க. விபச்சாரின்னு சொன்ன பொண்ணு கிட்ட போயிட்டு நீங்க வந்திருக்கீங்களே, நீங்க எவ்வளவு ஒரு கேடு கட்டவனா இருப்பீங்க, எவ்வளவு ஒரு கலிசடையா இருப்பீங்க. நீங்க மறுக்கிறீங்களா? இப்ப நாங்க வீடியோ போட போறோம். நீங்க உங்க வாயாலே எத்தனை முறை போனீங்க, என்னென்ன தடவுனீங்க, என்னென்ன பண்ணனீங்கன்னு சொல்லிட்டு உங்க முன்னாடியே நாங்க இப்ப வீடியோ போட போறோம். நீங்களும் அந்த வீடியோவை பாருங்க. டெய்லியும் வருவாரு, அப்படி இல்லைன்னா 2 நாள் ஒரு வாட்டி அவங்க வீட்டுல ஹவுஸ் ஓனர் ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தொடர்ந்து வந்துட்டு இருந்தாரு. ஹவுஸ் ஓனர் ஒரு மாதிரியா சொல்லிட்டாங்க, என்ன ஒரு அடிக்கடிக்கு வராது. சுமார் 8ஆம் தடவை வந்திருப்பாரு. எத்தனை தடவை? நிறைய வாட்டி வந்து நிறைய ஒரு 10 தடவையா? அதுக்கும் மேல 20 இருக்கும். சரி. அதுக்கப்புறம் தனியா தான் வந்து என்கிட்ட பேசுவாரு. எங்க அம்மாவை கிச்சன்ல உட்கார சொல்லுவாரு, அப்புறம் கீழே உட்கார சொல்லுவாரு. அதுக்கப்புறம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார், அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். ஒரு வாட்டி கேட்டாரு, என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறம் சரி வெளியே போவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நீ வரும்போது புர்கா போட்டு கண்ணு மட்டும் தெரியுற மாதிரி போட்டுட்டு வா, வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் கொடுத்து மிஸ்டு கால் கூட நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் செஞ்ச ஒரே தப்பு அதுக்காக போனதுதான். ஃப்ரீயா இருக்கும்போது தான் மிஸ்டு கால் கூட ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து பேசிட்டு போகும்போது எங்க அம்மா வர டைம் வந்து ஒரு கொஞ்சம் அங்க இருங்க, கொஞ்சம் இங்க இருங்க அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சொல்லிடுவாங்க. நான் செஞ்ச ஒரே தப்பு அதுக்காக போனதுதான். செருப்பு வாங்கி தரேன்னு சொன்னாரு. நான் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். செருப்பு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு என் காலை பார்த்து காலை தொட்டு இத்தனை சைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு செப்பல் தான் இருக்கு. ஆமா, நான் செஞ்ச ஒரே தப்பு அதுக்காக போனதுதான். நிறைய வாட்டி தொட்டு பேசியிருக்காரு. கையில முகத்துல பிம்பிள்ஸ் இருக்குனால இதுக்கு அந்த கிரீம் போட்டா சரியாகும், இது போட்டா சரியாகும், நான் வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. நான் செஞ்ச ஒரே தப்பு அதுக்காக போனதுதான். நிறைய வாட்டி தொட்டு பேசியிருக்காரு. கையில முகத்துல பிம்பிள்ஸ் இருக்குனால இதுக்கு அந்த கிரீம் போட்டா சரியாகும், இது போட்டா சரியாகும், நான் வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. நிறைய வாட்டி தொட்டு பேசியிருக்காரு. கையில முகத்துல பிம்பிள்ஸ் இருக்குனால இதுக்கு அந்த கிரீம் போட்டா சரியாகும், இது போட்டா சரியாகும், நான் வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இல்ல 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 அவ்வளவு இல்ல. 10 தடவையும் இல்ல, 5 தடவையும் கிடையாது. நான் இவனுக்கே தெரியும். 5 தடவையும் 4 தடவை மட்டும்தான். 4 தடவையும் இல்ல, 3 தடவை. 4 தடவையும் இல்ல, 3 தடவை. 4 தடவையும் இல்ல, 3 தடவை. 4 தடவை வேற வேற இடம். இது ஒரு, அதாவது இவங்க அடிக்கடி வீடு மாறிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சம்பவம் எந்த இடத்துல சொல்றாங்களோ அந்த சம்பவ இடத்துல 3 இடம் தான், 3 வாட்டி தான். அதாவது 3 முறை இவங்க காவங்கரை இருக்கும்போது போயிருக்கு. நான் செஞ்ச ஒரே தப்பு அதுக்காக போனதுதான். நான் செஞ்ச ஒரே தப்பு அதுக்காக போனதுதான். நான் செஞ்ச ஒரே தப்பு அதுக்காக போனதுதான். இல்லைன்னா இந்த பாரதூரமான விஷயத்துல தேவையில்லாம இப்படி ஒரு பதில் சொல்லக்கூடிய நான் செஞ்ச ஒரே தப்பு அதுதான். நான் செஞ்ச ஒரே தப்பு அதுதான். நான் செஞ்ச ஒரே தப்பு அதுதான். அதுதான் நான் சொல்றேன், நான் செஞ்ச தப்புன்னு சொல்றேன். அதுதான் நான் சொல்றேன், நான் செஞ்ச தப்புன்னு சொல்றேன். அதுதான் நான் சொல்றேன், நான் செஞ்ச தப்புன்னு சொல்றேன். நான் செஞ்ச ஒரே தப்பு அதுக்காக போனதுதான். அப்புறம் என்ன கேக்குறாங்க? நம்ம சொல்லுவோமே, சுன்னத் ஜமாத் விவாதத்துல சொல்லுவாங்களே, ஏதோ சகோதரர் பிஜே ஒரு விஷயத்தை காமிச்சு இந்த பக்கம் பேஜ்ல 81 இருக்கும் பாரு, அவங்க சொல்லுவாங்க அவதூறு கூறி விட்டார்கள், பொய் சொல்லி விட்டார்கள். கிடையாது கிடையாது கிடையாது, அது 85ஆம் பக்கத்துல இருக்குன்னு எப்படி சொல்லுவீங்களோ அது போல சொல்றீங்க. ஏம்பா 11 வாட்டி தடவனியா? பொய், அவதூறு. நான் 4 முறை தான் தடவினேன், இவர்கள் 11 முறை பொய் சொல்றாங்கன்னு சொல்ல அந்த கொள்கையை பின்பற்றி சொன்னீங்களே. இல்ல 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 அவ்வளவு இல்ல. 10 தடவையும் இல்ல, 5 தடவையும் கிடையாது. நான் இவனுக்கே தெரியும். 5 தடவையும் 4 தடவை மட்டும்தான். 4 தடவையும் இல்ல, 3 தடவை.
விவாதத்துக்கு அழைச்சிங்களே பேஸ்புக்ல பார்த்தோம், அவர்கள் பொய் முகத்திரை கிழிக்கப்படும், வாங்க கிழிக்கலாம். தடவல் இப்ராஹிமாக உங்களுக்கு சொல்றேன், வாங்க யாரு யாரு கிளிக்கிறான்னு பார்க்கலாம். கடந்த வருஷம் 2014 வருஷம் 9/8 அன்று உங்களுக்கு விவாத அழைப்பு விடுத்தோம். 16/8/2014 எனக்கு விவாத அழைப்பு ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று உங்களுக்கான மெயில் அனுப்பணும். அதே மாசம் 21/8/2014 அன்று நீங்க விவாதத்துக்கு வருவீங்கன்னு சொல்லி காலையில் 9 மணியிலிருந்து அன்றைய நாள் முழுக்க நம்பர் 3 மீராளி தெரு மண்ணடியில் உங்களுக்கான காத்து கொண்டிருந்தோம். இந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும். பொதுவாக மக்கள் மறந்துடுவாங்க, மக்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காதுங்கிற பேரில் நீங்க முன்னாடி நடந்த விஷயங்கள், உங்கள் மேல் சுமத்தப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுகள், களிசடியாக தூக்கி போட்ட விஷயங்கள், இவற்றையெல்லாம் மறைத்துக் கொண்டு ஒரு லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு நானே தலைவன், நானே செயலாளர், நானே பொருளாளர் சொல்லிக்கிட்டு எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கூடிய உங்களை பார்த்து கேட்கின்றேன், ஆல்ரெடி கொடுத்த அதே விவாத ஒப்பந்தத்தை மீண்டும் நிரூபிக்க தயாரா? விவாதம் போடுறீங்கல்ல, அந்த விவாத ஒப்பந்தத்தை மீண்டும் நம்ம புதுப்பிக்கிறோம், விவாதம் வச்சுக்கலாம். தமிழ்நாடு தொகுதி ஜமாத் இப்ப வழிகேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிடுறைய நீங்க இந்த கடிதம் 2 பக்கம் கண்ணீர் மல்க கொடுத்த மன்னிப்பு கடிதம் கொடுத்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு தொகுதி ஜமாத் என்ன நிலைப்பாடு மாறி இருக்குது? நீங்க ஆல்ரெடி இந்த ஜமாத்தை இருக்கும்போது என்ன நிலைப்பாடு இருந்துச்சு, இந்த லெட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நிலைப்பாடுல மாறி இருக்கு? அப்ப என்ன, எங்கேயும் போய் உட்கார்றதுக்கு, சோத்த திங்கிறதுக்கு, காசை புடுங்கிறதுக்கு, வயிற்ற வளர்க்கறதுக்கு வழி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இந்த ஜமாத் வழிகேடு நாங்க பாக்குறோம் சொல்லுவாங்க தெரியுங்களா? அடி வாங்கினாலும் பிஞ்சு போன செருப்பால தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்காரன் தான் அடி வாங்கணும், அது பெருமையே தெரியல. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்காரனோட பிஞ்சு போன செருப்புல அடி வாங்கிட்டேன்னு சொல்லி ஒரு போஸ்ட் அடிச்சு ஒட்டணும். அந்த அடி வாங்கின செருப்போட போஸ்ட் அடிச்சு ஒட்டினாதான் பெரிய பேரும் புகழும் வறுமை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் கேட்கிறேன், மார்க்கத்தை சொல்றதுக்கு அடிப்படை தகுதியாவது இருக்கா? உங்க மக வயசுள்ள ஒரு பொண்ணு கிட்ட பாலியல் குற்றச்சாட்டு செஞ்சுட்டு மார்க்கம் சொல்றங்கிற பேர்ல அது என்ன வாராந்திர பயானு? பிஜே ஒரு யூத கைகூலியா, பிஜே ஒரு மனநோயாளியான்னு சொல்லிட்டு நீங்க அவர்களை திட்டி 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 நீங்கள் தான் கடுமையான மனநோயாளியாக மாறிட்டீங்க. போன வருஷம் கொடுத்த அதே விவாத அழைப்பை 1.5 வருஷம் கழிச்சு திரும்ப இப்போ அழைக்கிறோம் நம்ம, சரியா? விவாதத்தின் தலைப்பை சொல்றேன் கேளுங்க. அதாவது விவாத தலைப்புகள் 1, நீங்க அந்த பெண்மணி வீட்டுக்கு எத்தனை முறை போனீங்க? அந்த பெண்மணி சொல்றாங்க 11 முறை, நீங்க சொல்றீங்க 4 முறை. விவாத தலைப்பு என்ன? நீ எத்தனை முறை வீட்டுக்கு போனாய்? 11 முறையா 4 முறையா? பேசிக்கொள்ளலாம். 1 நாளோ 2 நாளோ அது தாராளமா பேசிக்கலாம், விவாத ஒப்பந்தத்தில் போட்டுக்கலாம். அடுத்த தலைப்பு என்ன தடவன? அந்த பெண்ணோட முகப்பொரு போவதற்காக ஃபேர் அண்ட் லவ்லி தடவனியா, இன்ன கிரீம் தடவனியா, இல்ல நீயே உன்னுடைய அறிவுத்திறனை வைத்துக் கொண்டு புதிதாக ஒரு கிரீமை தடவி எடுத்த போது தடவனியா? இதை பத்தியும் பேசிக்கலாம். 2வது தலைப்பு என்ன? நீ தடவன கிரீம் என்ன, ஃபேர் அண்ட் லவ்லியா இன்ன கிரீமா என்பதை பேசிக்கலாம். 3வது தலைப்பு என்ன? நீ அந்த பெண்மணி வீட்டுக்கு போய் அந்த பெண்மணிய பாதத்தை தொட்டிய, அந்த கிராக் வெடிப்புக்கு நான் கிரீம் வாங்கி தரேன்னு சொன்னியே, அது ஒரு தலைப்பு. பாதத்தை தடவியது எத்தனை முறை? 4 முறையா 11 முறையா? அது 3ஆம் நாள் தலைப்பு. 4ஆம் நாள் தலைப்பு என்ன? அந்த பாத வெடிப்புக்கு நீ வாங்கி கொடுத்த அந்த கிரீம் என்ன கிரீம்? கிராக் கிரீமா, இல்ல உன்னுடைய அறிவு திறமைகளை வைத்துக் கொண்டு நீ வாங்கி கொடுத்த இன்னொரு கிரீமா என்பதையும் அந்த 4 நாள் விவாதத்தில் பார்த்துக்கலாம். 5ஆவது நாள் விவாதம், நீ செய்த வீரபாகு வேலை. வீரபாகு எல்லாத்துக்கும் பரவாயில்ல தெரியும். அந்த பேக்கரி வச்சு இன்ன பிற விஷயங்களை வாங்கின வீரபாகு வேலை நீ செஞ்சிருக்கிறையே, அதை பத்தியும் பேச நாங்க தயார். இதுக்கெல்லாம் நீயும் பேச தயார்னா தாராளமாக இங்க கீழே என்னோட மெயில் ஐடியும் கான்டாக்ட் நம்பரும் போடுவோம். ஆல்ரெடி நம்ம 1 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டோம், திரும்ப ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம், திரும்ப ஞாபகப்படுத்திக்கிறோம். கீழே மெயில் ஐடியும் கான்டாக்ட் நம்பரும் போகும். வரக்கூடிய 12/1/2016 அதுக்குள்ள எங்களுக்கு நீங்க ரிப்ளை பண்ணணும். இந்த மாதிரி விவாதத்துக்கு தயார். நீங்கள் சொன்ன 5 தலைப்பிலையும் எத்தனை வாட்டி தடவன, என்ன கிரீம் தடவன, எத்தனை வாட்டி போன, பாத வெடிப்புக்கு என்ன கிரீம், வீரபாகு கதை, இந்த 5 தலைப்பையும் பேசிக் கொள்வதற்கு தயாராக நாங்கள் இருக்கிறோம். நீங்க பழைய போல இதை மூடி வச்சுட்டு பொய் சொல்லி விட்டார்கள், அப்படி பேசி விட்டார்கள், இப்படி பேசி விட்டார்கள் சொல்லி பொய் சொல்லாதீங்க. இன்ஷா அல்லாஹ் விவாதத்தில் சந்திக்க நாங்கள் தயார். அப்ப தெரியும் யாருடைய முகத்திரை யாருக்கு கிளியும் என்று. ஆல்ரெடி 1 வருடத்துக்கு முன்னாடியே நாங்கள் விவாத அழைப்பை விடுத்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் திரும்ப மீண்டும் விடுத்திருக்கின்றோம். நீ ஒத்துக்கொண்டே ஆனால் முதல்ல இந்த 5 தலைப்பை முடிச்சிட்டு அடுத்து என்ன தலைப்பு வேணாலும் பேச நாங்கள் தயாராக இருக்கின்றோம். கீழே என் கான்டாக்ட் நம்பரும் மெயில் ஐடி வரும், அட்ரஸ் சொல்லிக்கிற நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 3 மீராளி தெரு மண்ணடி. ஞாபகம் இருக்கேன், கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? 1.5 வருஷமா நாங்க வெயிட் பண்ணி, நான் காலையில 10 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நீங்க வருவீங்க வருவீங்க வருவீங்க, எங்களுக்கு தெரியும் வரமாட்டேங்கன்ட்டு.
ஏன்னா மானம், ரோசம், கோபம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாது. ஒருவேளை நப்பாசியா பாயிண்ட் ஒன்னாவது இருக்குமான்னு திங்க் பண்ணி வெயிட் பண்ணணும். ஒண்ணுமே காணா. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றோம். வரக்கூடிய 12/1/2016 கீழே மெயில் ஐடியும் கான்டாக்ட் நம்பரும் இருக்கும். அல்ல தயவு செய்து நீங்க பதில கொடுங்க. உங்களோட விவாதிப்பதற்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் செஞ்ச ஒரே தப்பு அதுக்காக போனதுதான்.